வள்ளல் பெருந்தகை சொல்லிவிட்டார். ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாய் வாழ்வோம் இந்த நாட்டிலே என்று பால் வேறுபாடு கருதாமல் பெண்களுக்கும் கல்வி வேண்டும் என்ற நிலையிலே அதுவும் அது ஞான மார்க்கத்தை அவர்கள் அடைய வேண்டும். பெண்கள் அந்த பின்புத்தி என்று சொல்வார்கள். ஆனால் பின்னா இப்போ சொல்லும்போது பின்புத்தி என்று சொன்னால் அதை போச்சுவாங்க. ஏன்னா பின்புத்தினா கூர்மையான அறம் போலும் கூர்மையிலேரும் என்று சொன்னான அது வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல கூர்மையான புத்தியுடையவர்கள் பெண்கள். நம்ம விடவே சொல்லும்போது இப்போ கூட அப்படியே என்ன செய்கின்றார்கள் என்றால் அந்த செய்தித்தாளில் கூட இந்த ஆண்டும் பெண்களே முதலிடம் என்று சொல்வார்கள். அதனால இவ்வாறு இந்த மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கான வழிகளை எடுத்து சொன்னார்கள். புலால் உண்ணுதல், தெய்வத்திற்கு உயிர் பலியிடுதல், இவற்றையெல்லாம் இந்த பழக்கங்களை அடியோடு நீக்க வேண்டும். அதுதான் அழகாக சொன்னான் வள்ளுவ பெருந்தகை. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். கொல்லான் புலானை அப்படிப்பட்ட நிலையிலே உயிர்கள் அனைத்தும் சமமாக கருத வேண்டும். அப்படி உயிர்களில் ரொம்ப உயர்வு தாழ்வு என்பது இல்லை. அதான் சொன்ன பாரதி சொன்னாரே, உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், அது உண்மை என்று தான் அறிதல் வேண்டும். உயிர்களிடத்தில் அன்பு காட்டு, அது உண்மை என்பதை நீ உணர்வாயாக என்று சொல்லுகின்றார். அதனால் சொல்லும்போது அடுத்து சொல்லுகின்றார், கருணையில்லா ஆட்சி கடிது ஒழிக அப்படி என்று சொன்னார். கருணை இல்லாத ஆட்சி ஒழிய வேண்டும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட நிலையிலே அவர் வகுத்த கொள்கைகள் அப்படி. அடுத்தது சத்திய தர்மச்சாலை, ஜீவகாரணிய ஒழுக்கம். ஜீவன் என்றால் உயிர், உயிர் இரக்கம். அழகா சொல்வார் ஒரு அது பாடல்ல, இரக்கம் ஒருவின் உயிரும் வரும். இரக்கம் என்னை விட்டு போய்விட்டால் என் உயிரும் போய்விடும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட நிலையிலே எந்த சமயவாதி சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே இந்த